எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், குழந்தைகளுக்கு பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா? இன்றைய நிலைமையில எல்லா பெற்றோர்களுக்கும் ஒன்று இல்லாட்டி 2 குழந்தைகள் தான் இருக்காங்க. அவங்க தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை விட பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நல்லா வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இவங்க படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும், இவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வைப்பாங்க. இவங்க படித்தது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு மினிமம் டிகிரி படிச்சிருப்பாங்க. பசங்களை அவங்க வந்து யூஜி பிஜி முடிஞ்சால் பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நல்ல வசதி வாய்ப்புகளோட தன்னை பசங்களை வளர்க்குறாங்க. ஆனால் சில குடும்பங்களில் எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை நாங்கள் கேட்டோமா, எங்களை பெற்று போடுங்கன்னு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாங்க. நான் கேட்கவே இல்லை, என்ன பெற்று போட்டீங்க, நீங்கள் அதனால என்னை வளர்த்தீங்க, பெற்றதுனால வளர்த்தீங்க, அதனால நான் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்றது வந்து கரெக்டு கிடையாது, இப்படியெல்லாம் வாதாடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன ஏதோ பெற்றுட்டாங்க அதனால வளர்த்தாங்க, அது கம்பேர் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியை பாருங்கள், அவங்ககிட்ட காரு வசதியெல்லாம் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு சைக்கிள் கூட இல்லை, இப்படி கம்பேர் பண்ணுறான். எனக்கு கலரே இல்லை, நீ கண்ணங்கரேன்னு இருக்க, அதனால் நானும் கண்ணங்கரேன்னு பிறந்துட்டேன், உனக்கு தான் தெரியல நீ கண்ணங்கரேன், நீ குழந்தைய பெற்றுக்காம இருந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு மாதிரி எவ்வளோக்கெவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அப்படி அப்பா அம்மாவை கொச்சப்படுத்துறான். இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது குழந்தைகளோட மனநிலை, பெற்றோர்கள் மேலே இருக்கிற இதை மட்டும், இந்த எல்லா குழந்தைங்களுக்கு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலை, இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே, இது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். ராஜயோகம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பொதுவாகவே ட்ராமா புரிஞ்சிச்சுனாவே நமக்கு என்ன தெரியும்னா, இங்கே பூமியில் நம்ம ஒரு குழந்தையா பிறக்கணும்னா நமக்கு ஒரு லௌகீக அப்பா அம்மா தேவை. இது எல்லாருக்கும் பொருந்தும். 800 கோடி பேரும் 800 கோடி பேருக்கும் பொருந்தும். யாரும் வந்து தேவதூதர்கள் மாதிரி மேலேருந்து இப்படியே பறந்து வந்து இங்கெல்லாம் பிறக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மான்னு லௌகீக அப்பா அம்மா இருக்காங்க. அப்படிதான் வந்தாங்க முடியும். நம்ம அப்பா அம்மா அப்படி தான் வந்தாங்க, நம்மளும் அப்படி தான் வந்தோம், நம்ம பசங்களும் அப்படி தான் வர முடியும். ஸோ இந்த கேள்வி கேட்குறோம்ல, நீங்கள் பெற்றுட்டீங்க அதனால் வளர்த்தீங்க, நீங்கள் இந்த பூமிக்கு வரணும்னா அவங்க பெற்றெடுக்கணும், அப்போ தான் நீங்கள் வரவே முடியும், வேறு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அப்புறம் நமக்கு கிடைச்ச அப்பா அம்மா நமக்கு பிடிக்காம இருக்கலாம், இவங்க எனக்கு அப்பாவா அம்மாவா வந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் அந்த லட்சணத்தில் இருக்குது, இவருக்கு குழந்தையா பிறந்திருக்கீங்க. எல்லா அப்பா அம்மாவும் இந்த டைமில் தனக்கு வசதிக்கு மீறி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன? போன பிறகு நீங்க அவங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்திருக்கீங்க, நீங்க பண்ணதுக்கு பணிவிடை இப்ப பண்ணிடுறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் வந்து அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கும். பாருங்களேன், இது எல்லாமே கர்மா தான், கார்மிக் கணக்கு தான். உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்க்கறதுக்கு காரணம் அவங்க கார்மிக் அக்கௌண்ட்டை முடிக்கிறாங்க. நீங்க போன பிரிவில் அவங்க அப்பா அம்மாவா இருந்திருக்கீங்க, அதனால இப்போ வந்து உங்களுக்கு கணக்கு வழக்க முடிக்கிறாங்க. இப்போ இந்த பிரிவில் உங்களை வளர்க்குறாங்கல்ல, அப்போ விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் நீங்க வந்து பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை இந்த அப்பா அம்மா அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சு, கண்டுக்காம விட்டானா செத்தே போயிடும். உணவு கிடைக்கலன்னா, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உணவு கிடைக்கல, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இப்போ குழந்தை நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடுமா? நான் ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தை போய் பண்ண முடியுமா? என்ன அவள் பொறுப்பாக அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்கல்ல. ஆனால் இதே அப்பா அம்மா வந்து 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க, அவங்க உடல் ஆரோக்கியம் இல்லை, வேலைக்கு போக முடியல. அப்போ இந்த பசங்க பார்த்துக்கணும்ல. நான் உன்னை பெற்று போடவே சொல்ல, உன்னை யார் என்ன பெற்று போட சொல்லி? இப்போ நான் என்னோட பார்த்துக்கிறதே கஷ்டமா இருக்கு, என் மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கிறதே கஷ்டமா இருக்கு, நான் உன்னையும் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொந்த அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? பாருங்க, நான் எனக்கு வந்து இன்னைக்கு 53 வயசு ஆகுது. லௌகீகத்தில் என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னா, யாரு சொந்த அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. யார் சொந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கலையோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். இது நான் சாபம் அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லலை. சில பேர் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்காங்க, அப்பா அம்மா பார்த்துக்காதவங்க கூட ஃபினான்ஷியலாக அவன் வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்கு. ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, அவனோட பையன் வந்து ஊனமாக இருக்கான், பையனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை வீட்லேயே எல்லாருக்கும் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதாவது அந்த இது வந்து நீங்கள் சாபம் அப்படின்லாம் ட்ராமா டிசைன் அப்படி. நீங்கள் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க, அதனால நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்கள் யாரும் காயப்படுத்தலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் ஃபார்முலாவே.
அதனால இந்த குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, என்னை பேத்திட்ட வளர்க்குற இந்த டைலாக் பேசுறது நிறுத்துங்க. நீங்கள் இந்த பூமியில் வரணும்னா யாராவது பெற்று போடணும். அதுவும் உங்கள் அப்பா அம்மா தான் பெற்று போடுவாங்க. அதனால தான் நீங்கள் வரீங்க. ஸோ இந்த கேள்வி கேட்கறது சரி கிடையாது. ரெண்டாவது வந்து உங்களை யார் என்னை பெற்று போட சொன்னது அப்படின்னு கேட்குற கேள்வியும் சரி கிடையாது. பரமாத்மா வாணியில் சொல்கிறாரு, 800 கோடி பேர் இருக்கீங்கன்னா யாருக்குமே மோட்சம் கிடையாதுன்றார். மோட்சம்ன்றது என்னன்னா பிறவாத நிலை. நான் வீட்டிலே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்றது யாருக்கும் கிடையாது. எனக்கு இந்த ட்ராமாவில் வரவே பிடிக்கல அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஆனால் வராமல் இருக்க முடியாது. கொஞ்ச காலத்துக்கு நீ வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த 5000 வருஷம் ட்ராமாவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்தாகணும். ஒரு பிறவிக்காக நீங்கள் வந்து தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும். இல்லை எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார். இதில் பரமாத்மா என்ன சொல்றாரு, அவருக்கே எக்ஸ்கியூஸ் கிடையாது. அப்படின்னா என்ன, அவரே வந்து கல்பத்தில் கடைசியில் சங்கமத்தில் வந்து நமக்கு இந்த நாலேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்காக பிரம்மான்ற ஒரு சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறார். புரியுதுங்களா? ஸோ அவரே சொல்ற, எனக்கே வந்து மோட்சம் கிடையாது, அதனால தான் எல்லா கல்பத்திலையும் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அவருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன, நம்ம வந்து ஒரு அம்மா வயிற்றில் பிறந்து குழந்தையா பிறந்து அப்படி நடிப்பு நடிக்கிறோம். அவர் வந்து ஒரு அம்மாவோட கருவில் பிறக்கிறது கிடையாது, இறைவன். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இறைவனுக்கு சொந்தமாக உடல் இல்லாமல் சொல்லி நம்மளோட புரிய வைக்க முடியாதுன்றதை பிரம்மாவோட சரீரத்தில் புருவத்தின் மத்தியில் வந்து அவர் வாய் வழியாக, பிரம்மா வாய் வழியாக நமக்கு அவர் சொல்ல வந்ததை சொல்கிறார். அப்படி தான் இந்த ராஜயோகம் கற்றுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இறைவனே இந்த பூமியில் வர்றதுக்கு அவருக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிற தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. இறைவனுக்கே இதான் கதின்னும் போது நீங்கள் இந்த பூமியில் நடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு உடல் தேவையில்லை. அந்த உடல் தரதுக்கு ஒரு அப்பா அம்மா வேணும்ல. பாருங்களா, அந்த உயிர் தான் இறைவனோடது. அதனால தான் அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம். நம்மளாம் ஆத்மா, அவர் பரமாத்மா. ஆத்மாக்கள் பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தன்னு அர்த்தம். அவர் தான் ஆத்மாக்களின் தந்தை. ஆனால் உடலுக்கு உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு பெற்றோர்களாக இருக்காங்க. இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இறைவன் கூட இங்கே நடிக்கணும்னா அவருக்கு ஒரு உடல் தேவை. அவருக்கு உடல் கிடையாது. அதனால் ஒரு உடலை வாடகை எடுத்து நடிச்சுட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் நடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு உடல் தேவையில்ல. அதுக்கு உங்கள் அப்பா அம்மா தேவைப்படுறாங்க, உங்கள் அப்பா அம்மா வர்றாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சீங்க, காலேஜில் என்ன படிச்சீங்கன்றது வேற விஷயம். எனக்கு கண்டிப்பாக இதை படிச்சுக்கணும். என்னென்னா, நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். வயசான காலத்தில் நல்லபடியாக நம்மளால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டா போதுங்க. அவங்க இதை பார்த்துப்பாங்க. ஒரு அன்பாக பேசுறது, கனிவாக பேசி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா வீட்லேயும் வர ப்ராப்ளம் அப்படி தான். வீட்டில் இப்போ எல்லா வீட்லையும் நிறைய பேர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் தான் இருக்காங்கன்னா 4 பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது. 4 பேர் 4 மொபைல் ஃபோனில் 4 செவரில் 4 ரூமில் உட்காந்துன்னு நோண்டின்னு இருக்காங்க. 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கூட இப்போ நிறைய வீட்டு குடும்பத்தில் குறைஞ்சி போச்சு. அப்படியே பேசுறது கூட குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் அவ்வளோ அழகான விஷயம் கிடையாது, அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிச்சு. நம்ம மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறோமா, இல்லை மொபைல் ஃபோன் நம்மளை ஆப்ரேட் பண்ணுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் தான் நம்மளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதோட ஜெயிலில் நம்மளை போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது. இதுதான் நிலைமை. ஸோ நம்ம மனசு, குழந்தைங்களோட மனசில் என்ன ஓடுதுன்னு பெற்றோர்களுக்கு தெரில, பெற்றோர்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு குழந்தைங்களுக்கு தெரில. காரணம்னா 4 பேருமே 4 மொபைல் ஃபோனில் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. இது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஸோ குழந்தைகள் இந்த சிந்தனைகள் இருந்ததுன்னா, என்னை பெற்றுட்டீங்க வளர்க்குறீங்க அப்படின்ற சிந்தனை தான் மாற்றிக்கோங்க. உங்களை பெற்று போட்டால் தான் நீங்கள் பூமிக்குள்ளேயே வர முடியும். அந்த பெரிய கடமையை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களை வளர்த்ததுனால தான் நீங்கள் இந்த லெவலில் வந்திருக்கீங்க. என்ன நன்மையாக இருந்தாலும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா தான், உங்கள் அப்பா அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை உங்களது. ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கலன்னா ட்ராமா வச்சு செய்யும். அது புரிஞ்சுக்கங்க. எல்லாமே கண்ணு கட்டுக்க அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி நடந்துக்காதீங்க. எல்லாம் அடிப்பட்டு நொந்து நூலாகி வாழ்க்கையில் பாடம் கற்று கொடுத்து இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, இருந்தால் நான் நல்லபடியாக பார்த்துருப்பேன், ராணி மாதிரி பார்த்துருப்பேன், ராஜா மாதிரி பார்த்துருப்பேன்ற டைலாக் விட்றதை விட்டுடுங்க. இப்போ அப்பா அம்மா இருக்காங்களா, நல்லா பார்த்துக்காங்க. சரியா? ஏன்னா இப்போ நான் பார்க்குற நிறைய குடும்பங்களில் இந்த விஷயங்கள் நடக்குதுன்றதுனால இது ஒரு வீடியோவாக போட்டு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால நான் வந்து இந்த வீடியோவை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் மேலும் இந்த விஷயத்தில் இந்த கருத்துக்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு நியூஸு, ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸு, எல்லாரும் பயந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. யுக்ரைனுக்கு வந்து யூரோப்பும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுது.
ரஷ்யா தனி ஆளாக உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கு. ரஷ்யாவுக்கு சைனா வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. தென்கொரியா வடகொரியா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த போர் நடந்துட்டுருக்கு. சரி, இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு நடக்கும் நிற்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலாண்டு, அதுவும் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தான். அது ஒரு காலத்தில் யுஎஸ்எஸ்ஆரில் தான் இருந்தது. அந்த போலாண்டு மேலே ரஷ்யா வந்து ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகள் இருக்காங்களே, இந்த நேட்டோ நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு மேலே ஏதாவது ஒரு நாடு இந்த மாதிரி ஆயுதங்கள் போட்டு இது பண்ணாங்கன்னா உடனே ஆர்டிகல் 5 அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 5னா என்னென்னா, அந்த நேட்டோவில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து யார் இந்த விஷயம் பண்ணாங்களோ அவங்கள மொத்தமாக துவம்சம் பண்ணி அழிச்சிருவாங்க. அப்படின்னா இந்த நேரத்தில் போலாண்டு மேலே ரஷ்யா அப்படி பண்ணதுனால இந்த நேட்டோ எல்லாம் படையெடுத்து ரஷ்யாவை காலி பண்ணணும். அதுதான் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள். ஆர்டிகல் 5 அதுதான் சொல்லுது. இது ரஷ்யா பண்ணதுனால இவங்க ஏதாவது எடுப்பாங்களா, இது ஃபர்ஸ்ட் சான்ஸ் விட்டுறேன் அப்படின்னு விட்டுருவாங்களா அப்படின்றது நான் வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிடையாது. உலகப்போர் 3 தொடங்கிடுச்சு அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து சொல்கிறாங்க, உலக சைட்லேருந்து சொல்கிறாங்க, மக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் பேசுகிறீங்க நானும் பேசுகிறேன், அப்படி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, டென்ஷனான ஒரு சூழ்நிலை உலகத்தில் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம 36 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போவே சங்கு ஊதிட்டாங்களோ 3ஆம் உலகப் போருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைன்றதுனால இதையும் நான் இப்போது சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.